பாஜக அப்படின்னாலே ஆடியோ வீடியோ கட்சி அப்படிங்கிற அளவுக்கு பேராகி போச்சு. தமிழ்நாடு முழுவதும் அது நமக்கு தெரியும். தொடர்ந்து அந்த சிக்கல். ஆனா இதுல பிரதமர் கூட அவருடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல எக்ஸ் வலைத்தளத்துல பாஜக எம்பி ஒருவருடைய கண்ணிய குறைவான ஒரு வீடியோவை பகிர்ந்திருக்கிறார். பிரதமருடைய சமூக வலைதள பக்கத்தில் அந்த வீடியோ எப்படி பகிரப்பட்டது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி எழுப்பி இருக்கிறது. நாடாளுமன்றம் இதில் கொந்தளித்து போயிருக்கிறது. எதிர்கட்சி உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து இது குறித்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள். பிரதமர் மீது உரிமை மீறல் நோட்டீஸ் பிரதமருக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரிமை மீறல் நோட்டீஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது பிரதமருக்கு எதிராகவே கொடுக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த விவகாரம் சென்றிருக்கிறது. என்ன நடக்கிறது நாடாளுமன்றத்தில், ஏன் இது நடைபெற்றது என்பதை பற்றி விரிவாக பேசுவதற்கு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் முன்னாள் IAS அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி பயணிப்போம். தொடர் வணக்கம். தமிழ்நாட்டில் மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற மக்களவையில் தமிழ்நாட்டின் குரலை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் கேள்வி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். எங்களுடைய அழைப்பை ஏற்று இணைந்ததற்கு நன்றி, மகிழ்ச்சியும். நம்ம இன்னைக்கு இந்த இஷ்யூக்குள்ள போயிடலாம் தோழர். பிரதமரின் மீது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்ன விவகாரம், என்ன சிக்கல்? நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் இதை முன்வைத்து அமளியில் ஈடுபடுவதனுடைய காரணம் என்ன, பின்னணி என்ன? முதல்ல இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நான் முதல் முறையாக அவங்க கூட பேசுறேன். அதனால என்னை தேர்ந்தெடுத்த என்னுடைய தொகுதியை சேர்ந்த திருவள்ளூர் மக்கள், அவர்களுடைய அரசியல் புரிதலுக்கும் இதற்காக அயராது உழைத்த எங்களுடைய கூட்டணி கட்சி மற்றும் எங்களுடைய கட்சியின் தொண்டர்களுக்கும் இந்த வெற்றி சமர்ப்பணம். நான் வெறும் 10-12 நாள் தான் கேம்பெயினுக்கு வந்தேன். ஆனா அதையெல்லாம் பண்ணது மக்கள் தான். இந்த கேள்வி ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியா நான் பாக்குறேன். முக்கியமான ஒரு நிகழ்வா கூட நான் பாக்குறேன். ஏன்னா நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு வர ஒரு கருத்துக்கு இது ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்கு. நம்மளும் பேசியிருக்கோம் நிறைய தடவை தோழர். இது இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியுடைய அடிப்படை கொள்கையும் அடிப்படை உருவாக்கலும் எங்கிருந்து வருதுன்னா, எப்ப இந்தியா ஒரு சமத்துவமான நாடா மாறணும் அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படும் பொழுதுதான் இந்த கட்சியுடைய உருவாக்கமே ஆகுது. ஏன்னா அதை ஆதரித்து அல்ல, அதை எதிர்த்து. சமத்துவம் என்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாத சில மக்கள் சேர்ந்து உருவாக்குனதுதான் ஜனசங்கம், RSS, அதுக்கப்புறம் வந்ததுதான் பாரதிய ஜனதா கட்சி. அப்படி அடிப்படையில் அவர்களுடைய எண்ணமே என்னன்னா, இந்து சமுதாயத்தில் சமத்துவம் வந்துடக்கூடாது, அந்த சாதிய கட்டமைப்பு வாழணும் அப்படின்றது அவங்களுடைய உண்மையான எண்ணம். ஆனா ஒரு 50 வருஷமா அவங்களுக்கு இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு அவங்களால எலெக்ஷன் ஜெயிக்க முடியல. ஏன்னா கன்சர்ன் மெஜாரிட்டி கிடைக்கல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா தான் என்ன பண்றானுங்க, அதை இந்து முஸ்லிமா மாத்துறாங்க. இந்து முஸ்லிமா மாற்றும் பொழுது உங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்குதுல்ல, அப்போ அந்த மெஜாரிட்டியை வச்சுட்டு எப்படியாவது எலெக்ஷனை ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுதான் அவங்களுடைய எண்ணமே. இப்ப தமிழ்நாட்டுல கூட சில பேர் தமிழ்னு பேசிட்டு சுத்திரியதோட முக்கியமான காரணமும் அதுதான். எப்படியாவது அரசியலா தேர்தல்ல நம்ம ஜெயிச்சிடலாம், இந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டி பேசலாம் அப்படின்றதுதான் எண்ணம். ஆனா உண்மையிலே அடிப்படையிலே அவர்களுக்கு எதிரிகளே யாருன்னு கேட்டா, இந்து சமுதாயத்தில் உள்ள இருக்கிற அந்த அடித்தட்டு மக்கள், யாரு இதை 40-50 வருஷமா மேல வந்திருக்காங்களோ அவங்கதான் உண்மையான எதிரிகள். இது நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு வரேன். ஆனா இதற்கான புரிதல் பெரிய அளவுல இன்னும் நம்ம இந்து சமுதாயத்துக்குள்ள ஏற்படல. இப்போ நாடாளுமன்றத்துல நடந்த நிகழ்ச்சி ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. அதாவது ராகுல் காந்தி என்ன கேக்குறாருன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். ஏன்னா இந்த நாட்டில் உண்மையான ஒரு நாடே நடக்கிறது ஜாதி மேலதான் நடக்குது. நீங்க அதை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. அதனால அதுல இருக்கிற அடித்தட்டு மக்கள், இதனால வஞ்சிக்கப்படும் மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் அவங்க உண்மையால எவ்வளவு நம்பர் இருக்காங்க, இன்னும் வேற வார்த்தைகள்ல சொல்லணும்னா இந்து சமுதாயத்தில் தான், இது ஜாதி என்பது இந்து சமுதாயத்தை சம்பந்தப்பட்டதுதான்.
இஸ்லாமியர்கள் இதனால ஏதாவது அட்வான்டேஜ் வருமான்னு கேட்டா அவங்களுக்கு சுத்தமா வராது. இந்து சமுதாயத்தில் இருக்கும் ஜாதிகளின் கணக்கெடுப்பு எடுத்து அடித்தட்டு மக்களுக்கும், இந்த ஓபிசின்னு சொல்லப்படுற பின்னடைந்த மக்களுக்கும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு நியாயம் வழங்க வேண்டும். அதுக்காக ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொன்னதுக்கு, அந்த வார்த்தைக்காக எதிர்ப்புறத்துல பாஜக அனுராக் தாக்கூர் வந்து இப்போ பாஜகவுக்காக பாஜகவுடைய அபிஷியல் லைன் பேசுறதுக்கு ஒரு 3-4 பேரை வச்சிருக்காங்க. அதாவது 3 பேரும் கலவரக்காரர்கள் தான். ஒண்ணு அனுராக் தாக்கூர், இன்னொன்னு தேஜஸ்வி சூர்யா, இன்னொன்னு நிஷிகாந்த் தூபே. இந்த 3 பேரும் கலவரக்கார எம்பிகள் தான். அவங்க இடத்துல கலவரத்தை உருவாக்கக்கூடிய எம்பிகள். அவர்களை வைத்து அவங்க அபிஷியல் லைன் அவங்க எடுக்கிறாங்க. அந்த அபிஷியல் லைன அனுராக் தாக்கூர் பேசல. பாஜக எழுதி கொடுத்து பேச சொல்லுது. அப்ப அவரு ஒரு வார்த்தை என்ன கேட்கிறாருன்னா, ஜாதியே தெரியாத உனக்கெல்லாம் ஜாதி கணக்கெடுப்பு கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ற வார்த்தை வருது. கண்டிப்பாக இதை விட ஒரு ஜாதிய மனப்பான்மையை வெளிப்படுத்தும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே அவங்களால கொடுக்க முடியாது. எங்க அப்பன் புதருக்குள்ள இல்லைன்றது அவங்களே ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. அப்போ ஜாதியை எந்த அளவுக்கு அவர்கள் வந்து பாக்குறாங்க அப்படின்றதுதான் வந்து உண்மை. அது எப்படின்னா, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவோமே, டே நீ இந்த ஜாதியில பொறுத்த உனக்கெல்லாம் எதுக்கிட்ட பேச்சு அப்படின்ற பேசுற பேச்சை கொஞ்சம் நாகரிகமாக அப்படி பேசியிருக்காங்க. இதுதான் உண்மை. சோ நாங்க இதன் மூலமாக சொல்லப்படுவது என்னவென்றால், நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா, இவர்கள் சொல்லும் இந்த ஹிந்துத்துவா, ஹிந்து இதெல்லாம் வந்து பூச்சாண்டி, ஒரு ஃபேக் நரேட்டிவ். உலகத்திலேயே வந்து ஒரு மெஜாரிட்டேரியன் கண்ட்ரி, அதுவும் ஃபேக் மெஜாரிட்டேரியனிசம் வச்சு இதை நடத்துற கண்ட்ரி இந்தியா மட்டும்தான். அதனால பாஜக ஒரு சாதிய கட்டமைப்பு அப்படின்றத வந்து ரொம்ப முழுமையாக இது உணர்த்துகிறது. இதுக்கு இதுக்கு எதுக்கு நாங்க பிரிவிலேஜ் மூவ் பண்ணிருக்கோம்னா, நாங்க அங்கேயே வந்து இந்த வாக்கியம் வந்த பொழுது எதிர்த்தோம். அப்போ ஸ்பீக்கர் என்ன பண்ணாருன்னா, அதை எப்படி அவரை அலோ பண்ணாரு, பேச அலோ பண்ணன்றது இன்னொரு சுவாரஸ்யமான கதை. இன்னும் நான் சொல்றேன். ஆனால் அந்த வார்த்தைகளை நான் வந்து அவை குறிப்பிலிருந்து எடுத்துடுறேன் அப்படின்னு ஸ்பீக்கர் சொன்னாப்ல. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து போராட்டத்தை நிறுத்தினோம். அந்த அவை குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட வாக்கியங்களை ஒரு பிரதம மந்திரி அவருடைய ட்விட்டர்ல பதிவு செய்யறாருன்னா, அது முதல்ல வந்து அவையே அவமதிக்கிற ஒரு விஷயம். எங்களுடைய தலைவரை அவமதிக்கிற ஒரு விஷயம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அவமதிக்கிற ஒரு விஷயம். அதற்காக தான் நாங்க பிரிவிலேஜ் மோஷன் மூவ் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த உரிமை மீறல் நோட்டீஸ் அப்படிங்கிறது அதற்கான விளைவுகள் என்னவா இருக்கும்? உரிமை மீறல் நோட்டீஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் மீது அடுத்த கட்ட நகர்வுகள் நியாயமான தீர்வு எட்டப்பட்டால், அது ரொம்ப முக்கியம். அண்டர்லைன், நியாயமான தீர்வு எட்டப்பட்டால் அதற்கு ஒன்னொன்றுக்கு ஒரு வினை இருக்கலாம், அல்லது ஒரு தண்டனை இருக்குல்ல. இந்த உரிமை மீறல் நோட்டீஸ் அதன் மீது சரியான ஒரு தீர்ப்பளிக்கப்பட்டால் அல்லது அதற்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது என்னவாக இருக்கும்? அந்த உரிமை மீறல் நோட்டீஸ் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? பிராக்டிகலா கேக்குறீங்களா, தியரிட்டிக்கலா கேக்குறீங்களா? இல்ல, தியரிட்டிக்கலா கேக்குறேன், பிராக்டிகலா கேட்கல. தியரியா நீங்க சொல்லிருங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா பிராக்டிகலா எது நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது, அது எதுவுமே நடக்காது. ஓகே. ஆஸ் பர் லா, சட்டத்தில் என்ன இருக்கிறது? ஆஸ் பர் லா நீங்க வந்து பிரிவிலேஜ் மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சபாநாயகர் நிறைய விஷயங்கள் செய்யலாம். நிறைய டைம்ல வந்து ஜெயில கூட போட்டிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கூட இன்கார்சரேஷன் கூட பண்ணலாம். அந்த மாதிரி உரிமைகள் எல்லாம் உண்டு. ஆனா இப்ப இருக்கிற லோக்சபாவையும் இங்க இருக்கிற ஸ்பீக்கர் வந்து ரொம்ப தூரத்திலேயும் கூட அவங்க வந்து ஒரு நியாயப்படி நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாத நடத்துறது தான். இன்னைக்கு வந்து நாங்க லோக்சபால வந்து ஒரு மினி ஒரு போர்க்களமா தான் இன்னைக்கு இப்போ லோக்சபா இருக்கு. இப்ப நாங்க இப்போ எப்படி அதை வந்து அங்க எப்படி நாங்க செயல்படுறோம் என்றால், அந்த லோக்சபா போரமை முடிந்த வரைக்கும் மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெரியப்படுத்துவதற்காக நாங்க ஒரு டிஸ்கஷன்ல ஈடுபடுறோம். இன்னைக்கு அந்த டிஸ்கஷன் வந்ததுனாலதான் இவங்க வார்த்தை விட்டாங்க. அதுலதான் இவங்களுடைய ஜாதிய கட்டமைப்பு தெரிஞ்சுது. இது ஏதோ அனுராக் தாக்கூரோட போயிருக்கும். ஆனா பிரதம மந்திரி அதை ட்வீட் பண்றாருன்னா அவர் என்ன ஒரு ஜாதிய மனநிலை இருப்பாருன்னு பாருங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சமத்துவமான ஒரு இந்தியா அவர்களுக்கு தேவையில்லை. அதற்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள். அதனால மறுபடியும் சொல்றேன் மக்களே,
இந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி யாரு இப்ப இவங்களுக்கு வந்து கொடி தூக்குறீங்களோ, உங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் நெருப்பு வைக்காம இவங்க ஓய மாட்டாங்க. ஓகே. So, இதுல மிக இன்னைக்கே முக்கியமா வந்து இன்னைக்கே வந்து உங்க பிள்ளைகளின் படிப்பு போச்சு. உங்க ம், பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் கிடைக்க போறதில்ல. நீங்க தலைகீழா டக்கர் அடிச்சு நின்னாலும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலயும் சரி, மெடிக்கல் சீட்டும் உங்க பசங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. ஆ உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே வந்து ஒரு துரோகம் செய்யும் ஒரு வேலை தான் வந்து பாஜக பிடிப்பது. ம். So, இதுல முக்கியமான இன்னொரு செய்தி என்னன்னா, ராகுல் காந்தி அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியே நீதிமன்ற தீர்ப்பினால் பறிக்கப்பட்டது. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் அவரு லலித் மோடி, நீரவ் மோடி உள்ளிட்டவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு வார்த்தை வந்து ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. மோடி என்பது ஒரு சமூகம், ஒரு சாதி. அதையே அவர் வந்து கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடரப்பட்டது. அதன் மீது அவருக்கு வந்து 2 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டு உடனடியாக நாடாளுமன்ற உறுப்பினரும் பறிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, இப்ப இங்கேயும் அகைன் அதே மாதிரியான குற்றம் தானே. சாதியை சொல்லி அங்க கூட அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒட்டுமொத்த சமூகத்தையும் பேசல. 2 பேரை சொன்னார். ஆனால் அது ஒட்டுமொத்த சாதியும் குறிப்பிட்டதாச்சு. இப்ப இங்க வந்து அந்த மாதிரியான ஒரு குற்றம் அல்லது அதை விட அதிகமான குற்றம் அப்படின்னு சொன்னா, இது நீதிமன்றத்தில் நாடினால் என்ன மாதிரி இந்த ராகுல் காந்தி வழக்கே வைத்து நீங்க நீதிமன்றத்தை நாட முடியுமா? அப்படி அது அதற்கான முயற்சி நீதிமன்றத்தை நாடக்கூடிய திட்டம் எதுவும் காங்கிரஸ் இருக்கிறதா? இதே அவர் வந்து ஒரு எஸ்சி, எஸ்டிய பத்தி ஒரு ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிறவங்கள பத்தி பேசியிருந்தால், இந்நேரத்துக்கு அட்ராசிட்டியே ஃபைல் பண்ணியிருப்போம். கண்டிப்பா ஃபைல் பண்ணியிருப்போம். ஓகே. ஆனா, அப்படி இல்லாத போது டிஃபமேஷன் தான் ஃபைல் பண்ணணும். ஆனா, எங்களுடைய தலைவர் வந்து ரொம்ப கிளியரா அந்த அவையில அவரும் இருந்தாரு. அப்ப அவர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. இந்த மாதிரி போராட்டங்களை எடுத்து வைக்கும் பொழுது, சமத்துவத்துக்கான போராட்டத்தை எடுத்து வைக்கும்போது, நீங்க இத திட்டுறது வந்து நார்மலான விஷயம். அத நான் வாங்கிக்கவும் செய்றேன். பெருமையா வாங்கிக்கிறேன். எங்களையும் பார்த்து என்ன சொன்னார்ன்னா, ஆனா ஒரு விஷயம் நீங்க நினைவு நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நாங்க எடுப்போம். அது வந்து எந்த எந்த சாதிக்கு எவ்வளவு உரிமைகள் வர வேண்டுமோ, அந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன இந்தியால நாங்க செய்வோம். இதுதான் என்னுடைய பதில். நீங்கள் இன்னும் என்ன எவ்வளோ நீங்க ப திட்டணுமோ திட்டிக்கோங்க. என்ன சரி. நீங்க ஏளனமா பேசணுமோ பேசிக்கோங்கன்றத அவரு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எங்ககிட்டயும் அவர் அதான் சொன்னாரு. அவங்க என்ன பேசுறாங்களோ பேசுங்க. நம்ம என்ன வேலை செய்யணுமோ நம்ம செய்வோம். அப்படின்றது தான் அவருடைய ஓகே. ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டா இருக்கு. ஓகே. இதுல நீங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசியதுனால, அந்த நேற்று இன்னொரு சிக்கலும் வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு. குறிப்பாக இங்கே அருந்ததியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு செல்லும் என்று அறிவித்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு. அது வந்து பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து எழுப்புகிறது. ஏற்கனவே இங்க வன்னியர்கள் அவங்களுக்கு தனியா 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்கின்ற பொழுது, இப்ப இதை வச்சு அதை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் ஒரு பக்கம் எழத் தொடங்கி இருக்குது. இது வேற, அது வேற. அது கிளாஸ். இது வந்து நீங்க சாதியா கொடுக்க முடியாதுங்கிற வாதம் வருகிறது. இதுக்கிடையில நேற்று இன்னொரு பலரும் கவனிக்க தவறிய ஒரு விவாதத்தை இப்ப நீங்க சுட்டிக்காட்டினீங்க நம்ம நேர்காணலுக்கு முன்பாக. எஸ்சி எஸ்டிக்கும் கிரீமி லேயர் அப்படிங்கிறத வந்து அதற்கான விதை வந்து நேற்று தொடங்கப்பட்டிருக்கிறது, தூவப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒன்று. இங்க சாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லிட்ட பொழுது பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடாக அது மாற்றப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. அது எஸ்சி எஸ்டிக்கும் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆபத்து நேற்று அது இல்ல தொடங்கி இந்த இருக்கிறதா? அது எவ்வளவு சிக்கலானது? இல்ல இந்த இந்த ஜட்ஜ்மெண்ட்ட வந்து முழுமையாக படிக்கணும் முதல்ல. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து பல அ சொன்ன மாதிரி பல விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு. முதல்ல நான் எது ம் முற்றிலும் தவறுன்னு எத நான் சுட்டிக்காட்டுறேன்னா, அந்த எஸ்சி, எஸ்டில வந்து கிரீமி லேயர கொண்டு வருது. இந்த கிரீமி லேயர் என்பது வந்து ஒரு அகைன் அது வந்து ஒரு அ ரொம்ப ஒரு குறுகிய பார்வையில் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன பார்க்கிறது. அதாவது என்னன்னா, அ அ எப்படி இது எப்படி எக்ஸாம்பிள் நம்ம எந்த சமுதாயத்த வேணா எடுத்துக்கோங்க தோழர். எந்த சமுதாயமும் எப்படின்னா, அ ஒரு அ ஒரு 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 ஆர்கானிக்கா தான் வளரும். அதாவது ஒருத்தர் வந்து அ அ ஒரு ஒரு படி எடுத்து வச்சா, கொஞ்சம் முன்னாடி படி எடுத்து வைக்கிறவங்க, இன்னும் 2 படி எடுத்து வைப்பாங்க. அந்த ம். சமுதாயமே அப்படிதான் முன்னாடி போகும். இப்ப நீங்க எந்த சமுதாயம் வேணா எடுத்துக்கோங்க. சில பேரு ஹைகோர்ட் ஜட்ஜா இருப்பாங்க. சில பேரு பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. சில பேரு இதுவா இருப்பாங்க. அதுல சில சில பலர் முதல் படி எடுத்து வைக்கும்போது, அவங்க அந்த மேல இருக்கிறவங்க கைட் பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க. இப்படிதான் வந்து ஒரு சமுதாயம் வளரும். நீங்க வந்து இதுல இந்த கிரீமி லேயர் கான்செப்ட் கொண்டு வரும்போது என்ன வெளிய இருந்து பார்க்கறதுக்கு இது வந்து நியாயம் மாரி தெரியும். ஆனா, அந்த சமுதாயம் வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேல வளராம செய்யறதுக்கான ஒரு வழி இதுதான். அதாவது வந்து இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா எஜுகேட் ஆயி வெளிய வந்தவங்களுடைய குழந்தைகளுக்கும், ஆ ஜெனரேஷனா எஜுகேட் ஆனவங்க குழந்தைங்களுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க ம். வளர்ற விதம், அவங்க கேட்கிற விஷயங்கள், அவங்க வச்சிருக்க விஷன் எல்லாமே வித்தியாசமா இருக்கு.
அப்போ முன்னாடி சில பேர் போனாதான் வந்து அவங்க அந்த சமுதாயத்தை வந்து கைட் பண்ண முடியும் அந்த சமுதாயத்தை. அதனால வந்து இன்னும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கான ஒரு 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 அநியாயத்தை நீங்க வந்து ஒரு 50-70 வருஷத்துல புரட்டி போட்டுடலாம்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு பார்வை. அட்லீஸ்ட் எஸ்சி எஸ்டிக்கு கண்டிப்பா இந்த கிரீமி லேயர் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் செல்லாது. அது வந்து இருக்கவும் கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக யாருமே மேல போக முடியாது. இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஐஏஎஸ் லெவலுக்கு வர்றதுக்கு லெவலுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே இல்ல. ஒரு குறிப்பிட்ட 1% 2% தான். இப்ப இந்த 1% 2%க்கு வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இல்லாம போனால், அவர்கள் வந்து இப்போ இப்ப நம்ம வந்து அரசியல் நம்ம கட்சிகள்லயும் இந்த எஸ்சி, எஸ்டிக்கு ரிசர்வ்டு தொகுதிகள் இருக்கு. இந்த ரிசர்வ்டு தொகுதிகள்ல வந்து நீங்க வந்து கிரீமி லேயர் நீ வந்து உனக்கு ரிசர்வ் தொகுதி இல்லைன்னும் பொழுது, அவர்கள் அரசியலாக எப்ப வர்றது? உங்களுக்கே தெரியும். ஒரு சமுதாயம் அந்த லெவலுக்கு வரணும்னா, அதுக்கான அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தேவை. சோ இந்த கான்செப்ட் வந்து எஸ்சி எஸ்டிக்குள்ள கொண்டு வந்ததை அட்லீஸ்ட் நான் என்னுடைய சொந்த கருத்தில் முற்றிலுமாக எதிர்க்கிறேன். இன்ஃபேக்ட் அது ஓபிசிலே கூட கொஞ்சம் டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஓகே. ரெண்டாவது வந்து இந்த சப் கேட்டகரைசேஷன் வந்து ஒரு விதத்துல நான் வந்து அதை வந்து ஒற்றுக்கொண்டாலும் கூட சரியான டேட்டா இல்லாத போது பிரச்சனைகள் உருவாகும் அதுல. அதுல யாருக்கு என்ன கிடைக்கணும்னு யாரு முடிவு பண்றது? அந்த பிரச்சனை இருக்குல்ல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அத வந்து அதுக்கேத்த மாதிரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம். அதுல தவறு கிடையாது. ஒரு உள் கட்டமைப்புக்குள்ள யாருக்காவது ரொம்ப கிடைக்காம இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் குடுக்கறதுல தவறு கிடையாது. ஆனா அத வந்து ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணணும். இல்லன்னா என்ன ஆகும்னா ஆர்பிட்ரியா போகும். அப்புறம் இப்போ இந்த உள் அ க அ கேட்டகரைசேஷன் வந்து எஸ்சிக்கு மட்டும் ஏன் பிசிக்கு, ஓபிசிக்கு ஏன் இல்லன்ற கேள்வியும் உருவாகும். இப்ப நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஆக்சுவலா? 50% ஜெனரலுக்கு ஒதுக்கிட்டீங்க. கரெக்ட்டா? மீதி இருக்கவங்களுக்கு தான் நீங்க இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன குடுக்குறீங்க. இப்ப இந்த 50% ஜெனரலுக்கு ஏன் ஒதுக்கணும்? அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதுல்ல. இப்ப இந்த காஸ்ட்ல இருக்கவங்கலாம் ஆல்ரெடி மேல போயிட்டாங்க. இவங்களுக்கு ஏன் அந்த 50% அப்படின்ற கேள்வியும் வருதுல்ல. அந்த 50%யும் எடுத்தால் தான் இதெல்லாம் கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும்ன்றது என்னுடைய பார்வை. நன்றி தோழர். நிறைய கேள்விகள். உங்களுடைய நாடாளுமன்ற பணிகளுக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கிறது, இடஒதுக்கீடு உள்ளிட்டவற்றை பற்றி விரிவாக தமிழ் கேள்விக்காக எங்களோடு இணைந்தீர்கள், பதில்களை தந்தீர்கள். தொடர்ந்து உங்களுடைய நாடாளுமன்ற சமூக மக்கள் பணி தொடரட்டும், மக்களுக்கான உங்களுடைய கோரிக்கைகள் வெல்லட்டும் என்று வாழ்த்தி உங்கள் வருகைக்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்யலாம். நன்றி. நன்றி தோழர். திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுடனான இந்த நேர்காணல் இந்த அளவிலே நாம் நிறைவு செய்யலாம். தமிழ் கேள்வியை தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.